ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ராஜினாமா செஞ்ச 4 எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. 30ஆம் தேதி நேரில் வந்து கூடுதல் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சபாநாயகர் அழைப்பு விடுத்திருக்காரு. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா அவங்க வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அதிமுகலேருந்து விலகி தாவேகால இணைஞ்ச நிலையில் அவங்க கிட்ட கூடுதல் விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். அந்த நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, என்னைக்கு வந்து இந்த விளக்கம் அளிக்கணும், நேரில் வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. 4 அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்த சத்யபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா இவர்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்து அவர்கள் பதவியை ராஜினாமா செய்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாங்க. அதிமுக சார்பாக இவர்கள் மீது தகுதி நீக்க தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகரிடம் கோரிக்கை மனு கொடுத்திருந்தாங்க, புகார் மனு கொடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த 4 பேர்கிட்ட நேரடியாக அழைத்து நோட்டீஸ் அனுப்பி சபாநாயகர் விளக்கங்களை பெற்றிருக்காரு, எழுத்துப்பூர்வமான விளக்கத்தையும் பெற்றிருக்காரு. இந்த நிலையில மீண்டும் ஒரு நோட்டீஸ் என்பது சட்டப்பேரவை செயலாளர் மூலமாக இந்த 4 பேருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸ்ல வந்து இந்த 4 பேரும் 30ஆம் தேதி நேரில் வந்து கூடுதல் கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அதற்கான விளக்கங்களை வந்து கொடுக்க வேண்டும். இதுக்காக நேரில் வந்து நீங்க வந்து 30ஆம் தேதி சபாநாயகருடைய அறையில 12 மணி அளவுல சபாநாயகரை சந்தித்து இந்த அதிமுக கொடுத்த புகார் அடிப்படையில அதற்கான விளக்கங்கள் கேட்கப்பட உள்ளது. இதன் காரணமாக நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டிதான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல சட்டப்பேரவை செயலாளர் சாந்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை இருந்து அவர்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாங்க. அதிமுக சார்பாக இந்த 4 பேர் மீது தகுதி நீக்க நடவடிக்கையை வந்து சபாநாயகர் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் புகார் மனுவாக கொடுத்திருந்தாங்க. இதன் காரணமாக அதிமுக தரப்பிலிருந்து அவர்களும் வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர்கள் தரப்பிலும் வந்து வருவாங்க. அதே நேரத்தில் இந்த 4 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி 2 தரப்பினரும் வருகும் பட்சத்துல சபாநாயகர் 2 தரப்பினரும் கூடுதல் கேள்விகளை முன்வைப்பார், விளக்கங்களை பெறுவார். அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்துல சபாநாயகர் இறுதி முடிவு எடுப்பார். நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.